நடிகை ரத்னா, எம்ஜிஆர், தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான என்.டி. ராமாராவையும் கிண்டல் செய்து நடிகையானவர் என்றால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆமாம், இவருக்கு 14 வயது இருக்கும். அப்பொழுது ஆந்திராவில் ஒரு ஸ்டுடியோவில் என்.டி.ஆர் நடித்து கொண்டிருப்பதாக செய்தி கேட்டவுடன் இவரும் இவரது அம்மாவும் சென்று பார்த்தார்கள். அப்பொழுது என்.டி. ராமாராவ் நடனமாட முடியாமல் பல டெக்குகள் வாங்கி இயக்குனரை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது நடிகர் ரத்னா கலுக்கென்று சிரித்து, என்ன இவர் இவ்வளவு டேக்கு வாங்குகிறார் என்று அருகில் இருந்த அம்மாவிடம் சொன்னார். இந்த வார்த்தை என்.டி. ராமாராவ் காதுக்கு சென்றது. உடனே அந்த காட்சியை முடிந்தவுடன் ரத்னாவை அழைத்து யார் அந்த பெண் என்று அவர் அம்மாவிடம் கேட்டார். அவர் அம்மா, இதுபோல் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார். பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். என்.டி. ராமாராவ் உடனே என்னை பார்த்து சிரித்தாயே, என்னோடு ஜோடியாக நடிக்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது குலே பகாவலி திரைப்படத்தை தெலுங்கில் எடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த படத்தில் 2வது கதாநாயகியாக நடிக்க கேட்டார். அதற்கு துடுக்குத்தனமாக ரத்னா சொன்ன பதில், ஓ நடிக்கிறேன், நான் முதன்மை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டால் நடிப்பேன், இல்லை என்றால் எனக்கு அந்த படமே வேண்டாம் என்று சொன்னார். உடனே என்.டி. ராமாராவ், இவ்வளவு துடுக்குத்தனமாக பேசுகிறாய், நீதான் முதன்மை கதாநாயகி என்று சொல்லி அந்த படத்தில் நடிக்க வைத்தார். இப்படித்தான் கதாநாயகி ஆனார். அதே போல அந்த படத்தில் கோல்டன் ஸ்டுடியோவில் நடித்து கொண்டிருந்த பொழுது மின்சாரம் தடைப்பட்டது. அப்பொழுது சவுகார் ஜானகியும் ரத்னாவும் வெளியே வந்து காற்றோட்டமாக அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியே சென்ற எம்ஜிஆர் மேக்கப் ரூமுக்குள் சென்று விட்டார். மேக்கப் மேனை அழைத்து ரத்னாவை அழைத்து வர சொன்னார். மேக்கப் மேன், சின்னவர் உங்களை அழைக்கிறார் என்று சொல்ல, ரத்னா துடுக்காக, யார் அந்த சின்னவர், நான் ஏன் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல மேக்கப் மேன் போய்விட்டார். உடனே பதறிப்போன சவுகார் ஜானகி, தமிழ் சினிமாவில் அவர்தான் சூப்பர் ஸ்டார், அவரை போய் யார் அந்த சின்னவர் என்று கேட்டுவிட்டாயே, அவர் என்ன சொல்வாரோ என்று பயந்தபடி சகோதரர் அமர்ந்திருந்தார். அப்பொழுது மீண்டும் வந்த மேக்கப் மேன், சின்னவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே சவுகார் ஜானகி, உடனே பார்த்து விட்டு வா என்று மேக்கப் ரூமுக்குள் அனுப்பி வைத்தார். உள்ளே சென்ற ரத்னா எம்ஜிஆரை பார்த்து தெனாவட்டாக நின்று கொண்டிருந்தார். மேக்கப் போட்டு கொண்டிருந்த எம்ஜிஆர் ரத்னா பக்கம் திரும்பி, என் படத்தில் நடிக்கிறாயா என்று கேட்டார். நடிக்கிறேன், கதாநாயகியாக இருந்தால் சொல்லுங்கள், 2வது வேடம் அப்படி இப்படி என்றால் வேண்டாம் என்று சொன்னார். எம்ஜிஆரிடம் பயம் இல்லாமல் இப்படி துடுக்குத்தனமாக பேசுகிறாரே, மனதில் பட்டதை பேசுகிறாரே என்று அதிர்ச்சியுடன் சரி போய் வா என்று அனுப்பிவிட்டார் எம்ஜிஆர். அடுத்த நாள் தேவர் ஃபிலிம்ஸிலிருந்து ரத்னாவுக்கு ஃபோன் வந்தது. அவரும் அவர் அம்மாவும் சென்று பார்த்தார்கள். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஒப்பந்தம் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள். உடனே ரத்னாவுக்கு மகிழ்ச்சி. அவர் அம்மாவுக்கு நீ அதிர்ஷ்டக்காரி என்று சொன்னார். அப்படித்தான் தொழிலாளி படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார். தெலுங்கில் என்.டி.ஆருக்கு குலே பகாவலி தெலுங்கு படத்தில் ஜோடியாக நடித்தார். 2 சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் மனதில் பட்டதை பேசி ஜோடியாக ஒப்பந்தமானவர். தொழிலாளி படத்தில் முதன்மை கதாநாயகி என்று சொல்லப்பட்டாலும் கே.ஆர். விஜயாவும் ஒரு கதாநாயகியாக இருந்தார். இதனால் மனமில்லாமல் அந்த படத்தில் நடித்து கொண்டிருந்தார் ரத்னா. எம்ஜிஆரின் காதுக்கு சென்றது. ரத்னாவை நாம் ஏமாற்றி விட்டோமோ என்று சொல்லி தேவரிடம் ரத்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காட்சிகளை அமையுங்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை கே.ஆர். விஜயாவுக்கு தெரிய வர அன்று முதல் ரத்னா மீது கடுமையான கோபம் கொண்டு வெளிப்படையாகவே கோபத்தை காட்ட ஆரம்பித்தார் கே.ஆர். விஜயா. இதனால் படப்பிடிப்பில் ஒரு பரதநாட்டிய காட்சியில் பல டேக்குகள் இருவரும் வாங்கினார்கள். இருவரிடம் சேர்ந்து ஒற்றுமை இல்லாததால் இயக்குனர் இந்த பாட்டை எடுப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இது எம்ஜிஆர் காதிற்கு சென்றவுடன் ரத்னாவை அழைத்து, நீதான் கதாநாயகி, ஏன் இப்படி ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறாய் என்று சொல்ல, அதன் பிறகு ரத்னா ஒத்துழைப்பு கொடுத்து நடித்திருக்கிறார். அதன் பிறகு எங்க வீட்டு பிள்ளை படத்தில் நடித்த போது ரத்னாவுக்கு பட்டி தொட்டி எங்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. மகிழ்ந்து போனார். அதில் 2வது கதாநாயகி என்றால் அவர் அளித்த நான் தோப்பில் நின்றிருந்தேன் பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. எம்ஜிஆருக்கு நன்றி விசுவாசமாக இருந்த அவரை ரசிகர்கள் இதயக்கனி 50வது வருட விழாவில் அழைத்து பாராட்டினார்கள். இதயக்கனி படத்தில் எம்ஜிஆருக்காக குத்துப்பாட்டு ஆடி நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடலுக்கு அருமையான நடனத்தை வழங்கியிருந்தார். எம்ஜிஆர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அந்த பாடலுக்கு ஆடியதற்கு சம்பளம் அதிகம் கொடுத்து அவரை கௌரவித்தார். எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திலும் ரத்னா இருந்திருக்கிறார். தனக்கு கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் போட்ட நடிகையை குத்துப்பாட்டு ஆட வைத்த பெருமை எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே சாரும். அத்தையுடனும் மருமகளுடனும் ஜோடி சேர்ந்த நடித்த நடிகர் எம்ஜிஆர் ஆவார். நடிகை ஜி. வரலட்சுமியின் மருமகள் இந்த ரத்னா தான். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆந்திராவில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் நடிகை ரத்னா. இதையடுத்து நாம் மூவர், ஷபாஸ் தம்பி, இதயக்கனி உட்பட பல படங்களில் நடித்திருக்கிறார். தெலுங்கு, கன்னட மொழி படங்களிலும் கதாநாயகியாக நடித்துள்ளார். இதயக்கனி படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என எம்ஜிஆரை புகழ்ந்து பாடும் மலைவாழ் பெண் கமலாவாக இதயக்கனி படத்திலும் அசத்தியிருப்பார். பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கெடுக்காத இவர் எம்ஜிஆர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு 2015ஆம் ஆண்டில் இவர் நடித்த திருடாதே மற்றும் எங்க வீட்டு பிள்ளை படங்களின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்.